ஓகேவா? அறமுதாழ்வான் சாருங்கபாணி சாருங்கேசன் கும்பகோணம் திருக்குடந்தை. ஹேமரிஷி என்றுடைய மகரிஷி வெகு காலம் தபஸ் செய்து ஹேம புஷ்கரணி என்று சொல்லக்கூடிய புற்றாமரை குளத்தில் மகாலட்சுமி 1000 இதழ் கொண்ட தாமரையில் அவதாரம் செய்து வெகு காலம் தபஸ் செய்கின்றார் மகாலட்சுமி பெருமாளை திருக்கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று. பகவான் ஸ்ரீமன் நாராயணன் வைகுண்டத்திலிருந்து ரதாரூடியாக திருத்தேரில் எழுந்தருளி வந்து மகாலட்சுமியை திருக்கல்யாணம் செய்து கொண்டார். அதனால் இந்த ஆலயமே ஒரு ரதம் தேர் வடிவில் அமைந்துள்ளது. 2 பக்கமும் யானைகள், குதிரைகள், சக்கராதிகள். முதலில் மகாலட்சுமி கோமளவல்லி தாயாரை சேவித்துவிட்டு பிறகு பெருமாளை சேவிக்க வேண்டும். 7 ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பெற்ற திருக்கோயில். 108 வைணவ திவ்யதேசங்களில் 3வது திவ்யதேசமாக கருதப்படுகின்றது. 12 ஆழ்வார்கள் பாடல் பெற்ற ஒரே திருக்கோயில் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள். 9 ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருக்கோயில் திருமலை ஸ்ரீனிவாச பெருமாள். 7 ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்யதேசம் திருக்குடந்தை 6வது ஆழ்வான். திருமழிசை என்னும் ஆழ்வாருடைய பிரார்த்தனைக்காக எம்பெருமான் சற்று எழுந்த வண்ணமாக உத்தான சயனம் திருவடி கீழ்பாகத்திலும் திருமுகமண்டலம் எழுந்த வண்ணமாகவும் சேவை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், அநேக அவதாரங்கள் செய்து வன சஞ்சாரம் காடுகள்லாம் நடந்தேளே அந்த ஒரு சிரமம் ஆயாசம் தீர்வதற்காக காவிரிக்கரை குடந்தையில் பகவான் சயனம் பண்ணின்றிருக்கிறோ, பக்தாளுக்கெல்லாம் அனுகிரகிக்கும்னு திருமழிசை ஆழ்வார் பிரார்த்தனைக்காக எம்பெருமான் எழுந்த வண்ணமாக சேவை. நடந்த கால்கள் நொந்தவோம் நெடுங்கு ஞாலம் ஏனமாய் இடந்தமை உலங்கவோ விலங்குமால் வரைச்சுரம் கடந்த கால் பரந்த காவிரிக்கரை குடந்தையுள் கிடந்தவார் எழுந்திருந்து பேசுன்னு திருமழிசை ஆழ்வார் கேட்க பகவான் சற்று எழுந்த வண்ணமாக வாடி வாடி கேசனே, படுத்துட்டுருக்கிறதும் அழகா இருக்கு, எழுந்துக்கிறதும் அழகா இருக்கு, இப்படியே சேவை கொடுங்கோ எல்லா ஜனங்களுக்கும் அப்படின்னு திருமழிசை ஆழ்வார் பிரார்த்தனைக்காக எம்பெருமான் அவ்வாறாகவே எழுந்தருளியுள்ளார். உத்தான சயனம். இந்த பெருமாளுக்கு நேர் வாசல் கிடையாது. உத்தராயணம், தட்சிணாயனம் 2 வாசல்கள். நாம் இப்பொழுது அமர்ந்துள்ளது உத்தராயண வாசலில். 6 மாதம் தட்சிணாயன கதவு திறந்திருக்கும், 6 மாதம் உத்தராயண கதவு திறந்திருக்கும். சூரியனுக்கு பாஸ்கரன் என்று பெயர். பாஸ்கரன் சரணாகதி செய்ததால் இந்த க்ஷேத்திரத்துக்கு பாஸ்கர க்ஷேத்திரம் என்று பெயர். 6 மாத காலம் தென்கிழக்கிலிருந்து சூரிய பகவான் பூஜை செய்கின்றார். 6 மாத காலம் வடகிழக்கிலிருந்து பகவான் ஆராமதனை பூஜை செய்கின்றார். மேலும் இந்த திருக்கோயிலில் நாம் நித்தியம் சேவிக்கும் 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்கள் 6ஆவது நாள் வெளிவந்தது. ஆழ்வார்கள் காலத்திற்கு பிறகு அந்த பாசுரங்களை 4000 பிரபந்த பாசுரங்களை யாரும் ஏடுபடுத்தி எழுதி வைக்கவில்லை. ஆழ்வார்கள் காலத்திற்கு பிறகு அது அப்படியே லுப்தமாக மறைஞ்சு படுத்து. நாதமுனிகள் என்று சொல்லக்கூடிய பரம யோகீஸ்வரர் காட்டுமன்னார் கோயிலில் அவதாரம் செய்தவர் அமுதனை மங்களாசாசனம் செய்வதற்காக வந்த சமயம் நித்யானசந்தத்தில் ஆரா அமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை ஏரார்கோலம் திகழக்கிடந்தாய் கண்டேன் எம்மானே. நம்மாழ்வார் பாசுரம் 1000த்துள் 10 அப்படின்னு 10வது பாசுரம் முடிகிறது. அதை கேட்ட நாதமுனிகள் அமிர்தமாக இருக்கே இந்த தமிழ்ச்சொல், 10 பாசுரம் தான் உங்களுக்கு தெரியுமா, மேலே திருக்கா அப்படின்னு கேட்கும்பொழுது இந்த 10 பாசுரம் நித்தியம் சேவிச்சுட்டு இருக்கும். ஆனால் செவிவழி செழுதி 1000 பாசுரம் நம்மாழ்வார் அருளி செஞ்சிருக்கார். திருக்குறுகூருங்கிற ஆழ்வார் திருநகரிக்கு போய் புளியமரத்தாழ்வான் அடியில் கனினும் சிறுத்தாம்பு என்னும் பிரபந்தத்தை 12000 ஆவர்த்தி சேவிச்சாக்க நம்மாழ்வார் பிரத்யக்ஷமாகி அந்த பிரபந்தத்தை அருளுவார் என்று சொல்லியுள்ளார். பரம யோகீஸ்வரர் நாதமுனிகள் காலத்தில் இது நடக்கும் என்று அர்ச்சகர் விண்ணப்பிக்க அடியேனுக்கு இந்த பாக்கியமா என்று நாதமுனிகள் வியந்து திருக்குறுகூர் சென்று நியமனிஷ்டையுடன் ஞானசீலராய் 12000 ஆவர்த்தி கனினும் சிறுத்தாம்பு சேவிக்க நம்மாழ்வார் பிரத்யக்ஷமாகி இவர் கேட்டது திருவாய்மொழி 1000, ஆனால் அருளியது 4000 திவ்ய பிரபந்தமும் நம்மாழ்வார் அருளி செய்தார். அதனால் இந்த பெருமாளுடைய அஷ்டோத்திர அர்ச்சனையில் திராவிட ஸ்ருதி தர்ஷகாய நமஹா தமிழ் வேதம் தந்த வள்ளல் என்று பகவானுக்கு ஒரு நாமாவளி உண்டு. மேலும் பெருமாள் எழுந்தருளிருக்கும் கர்ப்பகிரகம் சிலாரூபமான தேர். பெருமாளுக்கு சித்திரை மாதம் நடைபெறும் சித்திரை திருத்தேர் உலகத்திலேயே 3வது திருத்தேர். ஆழித்தேர் திருவாரூர், திருவள்ளிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருத்தேர், அதற்கு அடுத்தபடியாக கும்பகோணம் 6ஆவது திருத்தேர். அந்த திருத்தேரை செய்து வைத்தவர் திருமங்கை ஆழ்வார். அது தாரு ரதம். 3வதாக திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த திரு எழுக்கூற்றிருக்கை என்ற பிரபந்தம் 4000ல் ஒரு பிரபந்தம்.
அது 1 2 2 1 1 2 3 3 2 1 என்று கணக்கு வடிவில் வரும். அந்த கணக்கு போட்டு பார்த்தா ஒரு தேர் மாதிரியே ரதம் மாதிரியே வரும். அது ஞான ரதம். இந்த 3 ரதத்துலேயும் பெருமாளை சேவிச்சாக்க நம்மளுடைய மனோரதங்கள்லாம் பூர்த்தியாகும்னு சொல்லியிருக்கா பெரியவாள்லாம். அப்பேற்பட்ட 6வது ஆழ்வான் சன்னதியில் சித்திரை மாதம் முதல் பங்குனி மாதம் முடிய 365 நாளும் பஞ்சபர்வாதி உற்சவங்கள், பிரம்மோற்சவம், பவித்ரோற்சவம், ஊஞ்சல் உற்சவம், அத்தியன உற்சவம், பகல் 10, ராப்பத்து, சங்கராந்தி உற்சவம் என்று அநேக உற்சவங்கள் நடைபெறும். இந்த தாயார்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டாக்க கல்யாணமாகாத குழந்தைகளுக்கு விவாக பிராப்தமும், பெருமாள் சந்தையில் எழுந்துள்ளிருக்கும் சந்தான கோபால கிருஷ்ணனை பிரார்த்தனை செய்து ஸ்ரத்தா பக்தியுடன் கையில் வாங்கி பிரார்த்தனை செய்தால் புத்திரபாகியம் ஏற்படும். மேலும் மேலும் பாஞ்சராத்திர ஆகமப்படி திருவாராதன கிரமங்கள் நடைபெறுகின்றது. வடகலை சம்பிரதாய திருக்கோயில் மிகவும் ஸ்ரத்தா பக்தியுடன் அனைவரும் பெருமாளை சேவிக்கின்றார்கள். பெருமாள் தாயாருடைய பரிபூர்ண கிருபா கட்டாட்சம் எல்லாரும் சௌக்கியமாக பிரார்த்திக்கின்றோம். ஸ்ரீமதே நாராயணாய நமஹா.